அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் டெல்லி செல்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். விவரங்கள் என்ன குணசேகரன்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று காலை அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்று பிற்பகல் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்வது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நேற்று மாலை அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகி முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி டெல்லி சென்றிருந்தார். இந்த நிலையில் இன்று காலை பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணியில் இணைந்தார். இந்த நிலையில் இன்று பிற்பகல் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்ற பிறகு டெல்லியில் பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகளை மூத்த தலைவர்களை சந்தித்து ஆலோசிக்கப்பட இருக்கிறார். அதிலும் குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்னதாக அமித்ஷா தமிழகம் வருகை தந்திருந்த பொழுது SP வேலுமணி 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனையினை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் அவர் வந்து சென்ற பிறகு உடனடியாக ஒரு நாளுக்கு பிறகாகவே பாமக அதிமுக கூட்டணியில் இணைந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் கடந்த நவம்பர் மாதம் முதலிருந்தே அன்புமணி ராமதாஸை பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளராக அப்பொழுது இருந்த பைஜன் பாண்டா நேரடியாக சந்தித்து NDA கூட்டணி தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் திடீரென்று காலை அன்புமணி ராமதாஸ் தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அதிமுக கூட்டணி இணைந்திருந்தார். இந்த நிலையில் மேலும் சில கட்சிகள் இந்த அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் எனவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் வேறு எந்தெந்த கட்சிகளை இணைப்பது என்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காகவும் அதே போல பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் இணைப்பது தொடர்பாகவும் பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகளை சந்திப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் டெல்லி செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாது ஏற்கனவே பியூஷ் கோயல் தமிழகம் வருகை தந்திருந்த பொழுது பாஜக மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் தனியார் நட்சத்திர விடுதியில் சந்தித்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனையினை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த ஆலோசனையின் பொழுது அதிமுக கூட்டணியில் பாஜக கடந்த முறையை விட இந்த முறை 2 மடங்கு தொகுதிகள் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைய தினம் டெல்லி செல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியிடம் பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை கூட்டணியில் சேர்ப்பது தொடர்பாகவும் பாஜகவிற்கு எத்தனை இடங்கள் அதே போல பாமகவிற்கு எத்தனை இடங்கள் என்பது போன்ற முக்கியமான விரிவான ஆலோசனைகள் பெறுவதற்காக எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் டெல்லி செல்ல இருக்கிறார். முக்கியமாக நிர்மலா சீதாராமன் அதே போல பியூஷ் கோயல் மற்றும் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் டெல்லி சென்று சந்திப்பார் என தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னதாகவே SP வேலுமணி டெல்லி சென்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. SP வேலுமணி நேற்று மாலையே டெல்லி சென்றிருந்த இன்று காலை முதலிருந்தே எடப்பாடி பழனிசாமி மாலையோ அல்லது இன்று இரவோ டெல்லி செல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு சென்னையிலிருந்து விமானம் மூலமாக எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்கிறார். குணசேகரன், அதிமுக பாஜக கூட்டணியில OPS டிடிவி தினகரனை சேர்க்க பாஜக தலைவர்கள் தொடர்ந்து தீவிர முயற்சி எடுத்து வரும் நிலையில பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகளை சந்திக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அங்க எடப்பாடி பழனிசாமி யாரெல்லாம் சந்திக்க இருக்கிறாரு? மேலும் எடப்பாடி பழனிசாமி கூட யாரெல்லாம் டெல்லிக்கு பயணம் மேற்கொள்கின்றனர்? அதாவது ஏற்கனவே பாஜக தரப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனை இணைக்க வேண்டும் என பியூஷ் கோயல் மற்றும் அமித்ஷா உள்ளிட்டோர் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தி வருகிறார்கள். அதே போல டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியை மாற்றினால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் எனவும் டிடிவி தினகரனும் தெரிவித்திருந்தார். அதே ஒரு கருத்தை தான் பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார். இந்த இருவருடைய கருத்து எடப்பாடி பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்பது. அதனால் பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்லாது டிடிவி தினகரன் மற்றும் பன்னீர்செல்வம் இருவரையும் சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் மற்றும் பன்னீர்செல்வம் இருவரையும் கூட்டணியில் இணைக்க மாட்டேன் என உறுதியாக பாஜகவிடம் தெரிவித்து வரக்கூடிய ஒரு நிலையில்தான் இன்றைய தினம் முக்கிய முடிவினை எடுப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு பாஜக தலைமை அழைத்திருக்கிறது. இந்த அழைப்பின் பேரில் தான் இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்ல இருக்கிறார். டெல்லி செல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அல்லது நிர்மலா சீதாராமன் மற்றும் தமிழகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் ஆகியோரை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகாக மீண்டும் ஒரு சில தினங்களுக்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி மிக முக்கிய முடிவினை எடுக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. 11ஆம் தேதி அதிமுகவினுடைய விருப்ப மனு வழங்கியவருடனான இந்த நேர்காணல் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த தேதியும் மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.
அந்த 11ஆம் தேதி ஒரு முக்கிய முடிவினை எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார் எனவும் பாஜக தரப்பிலிருந்தும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்கிறார். அதற்கு முன்னதாகவே நேற்றைய தினமே எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து எஸ்பி வேலுமணி டெல்லி சென்று அங்கு டெல்லியில் முக்கிய தலைவர்களை சந்தித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கு முன்னதாக 2 தினங்களுக்கு முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை 2 தினங்கள் அமித்ஷா தமிழகம் வந்திருந்த பொழுதும் தமிழகத்தில் 2 மாவட்டங்களில் அமித்ஷா நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டிருந்தார். அந்த 2 தினங்களிலுமே 2 முறை எஸ்பி வேலுமணி அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அமித்ஷாவுடன் எஸ்பி வேலுமணி ஆலோசனை மேற்கொண்டிருந்த நிலையில் ஒரு தினங்கள் முடிந்திருக்கக்கூடிய ஒரு நிலையிலேயே பாமகவோடு கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பாஜக எந்த மாதிரியான அறிவுறுத்தல்களை வழங்குகிறதோ அதன்படி அதிமுக தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளையும் அடுத்தடுத்த கட்ட முடிவுகளையும் அதிமுக தொடர்ந்து எடுத்து வருவதும் இதன் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அதிமுக பாஜக மற்றும் இரு கட்சிகளுக்குடனான அந்த பேச்சுவார்த்தையில் மிக முக்கியமாக எஸ்பி வேலுமணியை தொடர்ந்து திகழ்ந்து வருகிறார். இந்த நிலையில் தான் இன்றைய தினமும் வேலுமணி முன்னதாகவே டெல்லி சென்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. டெல்லி சென்று எடப்பாடி பழனிசாமியிடம் என்ன மாதிரியான விஷயங்கள் பேச வேண்டும், அதே போன்று என்ன மாதிரியான முடிவுகள் அதிமுக தரப்பில் எடுக்க வேண்டும் என்பது குறித்து எஸ்பி வேலுமணி மூலமாகவே பாஜக தலைமையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.